1985ல் ஒரு சின்ன கிராமத்தில் அப்போ நடந்து இப்போ வரைக்கும் அங்கே இருக்கவங்க அதை மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க திரும்பி போகும்போது அவங்க கையில் ஏதாவது கொடுத்து அனுப்புவோம். அந்த மாதிரி தான் இவங்க வீட்டுக்கும் வெளியூரில் இருந்து நிறையா சொந்தக்காரங்க அப்பப்போ வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு போகும்போது இவங்க வீட்டுக்கு முன்னால் இருக்க மரத்தில் இருந்து கோணப்புளியங்காய் பறித்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்சமாக இல்லை, ஒரு மூட்டை நிறையா போட்டு இவங்களே எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இது ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை, எப்போ கெஸ்ட் வந்தாலும் இதையே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எப்படி இவங்களால எவ்வளோ காய் வர எல்லாருக்கும் போட்டு தர முடியுது? இவங்க ஒரு தோப்பாக மரம் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவங்க வீட்டு முன்னாடி ஒரே ஒரு மரம் தான் வச்சுருக்காங்க. அந்த மரத்தில் இருந்து தான் பறித்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மரத்தோட காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தும் ஏன் அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் இந்த வீட்டில் இருக்கவங்க தவிர வேறு யாருமே அந்த காயை பறிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த ஊரில் இருக்க யாருமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, இவங்க பக்கத்து காட்டுக்காரங்க அந்த ஊரில் இருக்க இவங்களோட சொந்தக்காரங்க இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே இந்த வீட்டு பக்கம் வரமாட்டாங்களாம். ஒருவேளை இவங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா அந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தே கத்தி இவங்கள கூப்பிடுவாங்களாம். இவங்க அதை கேட்டுட்டு அங்கே போய் தான் அவங்கக்கிட்ட பேசிட்டு வருவாங்க. ரொம்ப நாளாகவே இந்த வீட்டில் இப்படி தான் இருந்திருக்கு. ஏன் இந்த வீடு இப்படி இருக்குது, எதனால் அந்த ஊரில் இருக்கவங்களாம் இங்கே வரதுக்கு பயப்படுறாங்க, அப்படி இந்த வீட்டில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுக்கா தென்பெண்ணையாத்துக்கு பக்கத்தில் இருக்க கிராமம் தான் வேலநேரி. இந்த ஊருக்கு பஸ் போகிற ரூட்லேருந்து திட்ட 12 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இந்த ஊரில் அந்த பீரியடில் மொத்தமாகவே 12லேருந்து 15 வீடு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வீட்டில் மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க. அப்பா, அம்மா, ஒரு பொண்ணு, 2 பசங்க. இவங்க விவசாயம் பண்ணுறவங்க தான். இந்த வீட்டை சுற்றியே இவங்களுக்கு 4 ஏக்கரா காடு இருக்குது. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களும் மோஸ்ட்லி 2 ஏக்கரா 4 ஏக்கரா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நடுவுலையுமே திட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்கும். விவசாயம் பண்ணுற எல்லாமே மோஸ்ட்லி ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்த்துவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆடுலாம் பட்டி போட்டு வைக்கிற அளவுக்கு நிறைய ஆடு, 4-5 மாடு இந்த மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்க மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே ஒரு நாய் வளர்த்துவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க வீட்லேயே ஒரு நாய் வளர்த்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிம்மதியாக போயிட்டு இருந்த இவங்களோட லைஃப்பில் ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கிராமத்தில் பெரும்பாலும் எல்லாருமே வீட்டை ஏதாவது திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி குக் பண்ணவோ, வேறு ஏதாவது ஒர்க் பண்ணவோ, இல்லை நைட்டு தூங்கவோ எதுக்காக இருந்தாலும் அந்த வாசலில் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் அன்னைக்கு நைட்டு 5 பேருமே வாசலில் தான் கவுத்து கட்டல் போட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது திடீர்னு இவங்க நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்டு இவங்க 5 பேருமே திடுக்குன்னு எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்களோட நாய் எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் ஹெவியாகவே குலைச்சிட்டு வீட்டோட லெஃப்ட் சைட் பார்த்துட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏதோ பாம்பு தான் இருக்குது போல், அதை பார்த்து தான் நம்ம நாய் குலைச்சிட்ருக்கு அப்படின்ட்டு கட்டிலெல்லாம் எடுத்து வேறு பக்கம் போட்டுட்டு வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் நெருப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் குலைக்கிறத நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுமே படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்கிறது இவங்களுக்கு யூஷுவல் தான். ஸோ அதனால் இவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. மறுபடியும் அடுத்த நாள் நைட் இவங்க தூங்கிட்டு இருக்கப்போ இதே மாதிரி நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்டு இவங்க எல்லாமே எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த நாய் அதே திசையில் பார்த்து தான் குலைச்சிட்டு இருந்திருக்கு. ஓகே, இது என்ன மறுபடியும் இதே மாதிரி நடக்குது அப்படின்ட்டு இவங்க மறுபடியும் கட்டிலெல்லாம் எடுத்து வேறு பக்கம் போட்டுட்ருக்க கேப்பில் அந்த நாய் அந்த திசையை பார்த்து குலைச்சிட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இவங்க எவ்வளவோ கூப்பிட்டோம், அந்த நாய் நிற்கல. அந்த நாய் பின்னாடியே இவங்களும் கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க. அது போயிட்டே இருந்திருக்கு. அது இருட்டுன்றதுனால இவங்களால போக முடியல. ஆனால் அந்த நாய் போயிட்டே இருந்திருக்கு. போயிட்டு இவங்களோட காடு எங்கே முடியுதோ அங்கே போய் நின்றுட்டு அந்த பக்கத்து காட்டுக்கும் இவங்க காட்டுக்கும் நடுவில் ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஒரு எட்ஜில் நின்றுட்டு ரொம்ப நேரம் குலைச்சிட்டு இருந்திருக்கு. இவங்க எவ்வளவோ கத்தி கூப்பிட்டோம், அது வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஓகேன்னு இவங்க படுத்திருக்காங்க. இவங்க படுத்து நல்லா தூங்குறதுக்குள்ளேயே இவங்களோட நாய் ரிட்டன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ரிட்டன் வரப்போ அந்த நாய் ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு மாடுலேஷனில் ரொம்ப ஹெவியாக குலைச்சிட்டு வந்திருக்கு. இந்த நாய் வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாலேயே நிறைய ஹெவியாக காற்றெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த நாய் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கு. ஆனாலும் இது குலைக்கிறது நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னா, இது சம்மதமே இல்லாமல் வீட்டுக்கு ரைட் சைடு திரும்பி ஓட ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வீட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வேறு ஒருத்தங்களோட காடு. ஸோ இந்த நாய் பெரும்பாலும் அந்த பக்கம் போனதே இல்லை. இப்போ ஏன் இந்த நேரத்தில் இந்த நாய் இந்த பக்கம் போகுது அப்படின்னு
சொல்லிட்டு இவங்க ரொம்ப நேரமாக அதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க, கூப்பிட்ருக்காங்க, பிடிச்சி இழுத்துருக்காங்க, என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த நாய் ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக குலைச்சிட்டு அந்த ரைட் சைடு ஓடிருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த நாயோட குலைக்கிற சவுண்டு, அதுக்கப்புறம் இது இந்த பக்கம் போகிறது, இது எல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க. குழப்பத்திலேயே இவங்களுக்கு தூக்கமே வரல. தூக்கம் வராமையே படுத்துட்ருக்காங்க. ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த நாய் அது பாட்டுக்கு காமாக அமைதியாக வந்து இதுக்கு முன்னால் எங்கே படுத்துருந்துச்சோ அதே இடத்துலையே படுத்து தூங்கியிருக்கு. இவங்களும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு புரியாமல் ஒரு குழப்பத்திலேயே படுத்து இவங்களும் தூங்கிட்டாங்க. இந்த முறை அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சதும் நைட்டு நடந்ததெல்லாம் எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த நாய் போன பக்கம் காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் போய் பார்க்குறாங்க. எதுக்காகனா ஏதாவது நைட்டில் இந்த கீரி, பாம்பு இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது செத்து கிடக்குதா, அதனால் இந்த நாய் குலைச்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இவங்களும் கடைசி வரைக்கும் போய் பார்க்குறாங்க. இவங்க காட்டு எண்டு வரைக்கும் போயுமே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்கல. இவங்களும் வந்துட்டாங்க. ரைட் சைடு இவங்க போய் பார்க்க முடியாது, அது வேறு எங்கே காடுனால இவங்க தயங்கிட்டு விட்டுட்டாங்க. எதுக்கு இந்த பக்கம் போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே என்னவா இருந்தால் என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வேலையை அவங்க ஆஸ் யூஷுவல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது மறுபடியும் 3வது நாள் நைட்டும் இந்த நாய் எந்திரிச்சு குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த முறை எந்திரிச்ச 5 பேருமே ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. இந்த நாயவே அவங்க ஒரு பேய் பார்க்குற மாதிரி ரொம்ப பயத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னா இது 1 நாள் 2 நாள் இல்லை, 3வது நாளும் கண்டினியூவாக நடக்குது. என்னன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இவர் வந்து டைம் பார்க்குறாரு. டைம் பார்க்கும்போது தான் இவருக்கு புரிஞ்சது, நேற்று இந்த நாய் குலைச்சதும் இன்றைக்கும் ஒரே டைம் அப்படின்றதுனால இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. அப்புறம் இவர் ஆல்ரெடி பயந்துட்டுருக்க மாதிரி இந்த நாய் மறுபடியும் அந்த லெஃப்ட் சைட் பார்த்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அதே மாதிரி குலைச்சிக்கிட்டு. அதை பார்த்ததும் இவங்க எல்லாருமே பயத்தில் எந்திரிச்சு கட்டில் கூட எடுக்காமல் ஓடி போய் வீட்டுக்குள்ளே பூந்து கதவை சாத்தியிருந்திருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரம் குலைச்சிட்டு மறுபடியும் அந்த நாய் இவங்க வீட்டு வழியாக இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி ரைட் சைடு மறுபடியும் குலைச்சிட்டே போயிருக்கு. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. இவங்க உள்ளேயே படுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிகிட்டே இருக்காங்க. அப்போல்லாம் மொபைலும் இல்லை. இவங்க எதுவாக இருந்தாலும் விடிஞ்சு தான் போய் யாருக்கிட்டையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம வீட்டில் நடக்கிறது எதுவுமே நார்மல் இல்லை அப்படின்னு. அன்றைக்கி நைட்டு விடிய அந்த அப்பாவும் அம்மாவும் தூங்கவே இல்லை. பசங்க 3 பேரும் கொஞ்ச நேரம் கழித்து தூங்கிட்டாங்க. இவங்க காலையில் விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி விடிஞ்ச உடனே எந்திரிச்சு 2 பேரும் குளிச்சுட்டு நேராக அந்த ஊர் பூசாரி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சாவி எடுத்துகிட்டு அவரையும் கூட்டிகிட்டு நேராக கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு பூசாரிக்கிட்ட நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பூசாரியும், ஆமாம் உங்கள் வீட்டு நாய் 2 நாளாக குலைச்சிட்டு தான் இருக்குது, நானும் எந்திரிச்சு பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் பெருசாக ஒன்றும் இருக்காது, நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. ஆனாலும் இவங்க வீட்டுக்கு வந்தோம் இவங்களோட பயம் கொஞ்சம் கூட போகவே இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு யார்கிட்டையாவது சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்களோட மாமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்க மாமாவும் அத்தையும் இப்போ இல்லை, ஆனால் மாமா பசங்க 2 பேர் அவங்க ஃபேமிலியோட எங்கள் மாமா வீட்டில் இருக்காங்க. இவங்க வீடு எங்கே இருக்குன்னா, இவங்க வீட்டுக்கு ரைட் சைடில் ஒரு 4-5 பேரோட காடு தள்ளி அந்த பக்கம் இவங்க காடும் வீடும் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே கூட முழுசாக போல் வாசல்லையே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது என்னென்னா, அவங்க மாமா பையன் இவங்களை பார்த்ததும் வேகமாக வந்து இவங்கக்கிட்ட, இந்த மாதிரி உங்கள் நாய் வந்து 2 நாளாக நைட்டில் எங்கள் வீட்டுக்கு வந்து குலைச்சிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் அதுவாக போயிடுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதும் இவருக்கு ஒரு மாதிரி இருக்கிற பயத்தில் இன்னும் பயம் ஹெவியாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த நாயை சின்ன வயசுலேருந்து இவர் தான் வளர்த்திட்டு இருக்காரு. ஆனால் இந்த நாயை வந்து இந்த வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது. அந்த நாயும் இது வரைக்கும் அந்த வீட்டுக்கு போனதும் கிடையாது. அதனால் எப்படி இந்த நாய்க்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் அவருக்கு வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போய் கீழே உட்கார அளவுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அன்னைக்கு நைட்டு அவங்க மாமா வீட்டு பசங்க 2 பேரும் வந்து இவங்க வீட்டிலேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஆள் இருக்காங்கன்னு சொல்லி மறுபடியும் ஒரு தைரியத்தை வளர்த்திக்கிட்டு எல்லோரும் வெளியவே படுத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்குமே 4வது நாளாக அந்த நாய் மறுபடியும் எழுந்திரிச்சு குலைச்சிட்டு லெஃப்ட் சைடு ஓட ஆரம்பிச்சிருக்கு. இந்த முறை கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியவே இருந்து இந்த நாய் என்ன தான் பண்ணுது அப்படின்றத நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இந்த நாய் இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி ரைட் சைட் போயிட்டு 1/2 hour கழித்து மறுபடியும் ரிட்டன் வந்து அங்கேயே தூங்கியிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக இது ஏதோ பிரச்சனை இருக்குது, இதை நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே இவங்க சொந்தக்காரங்க ஊருக்காரங்கன்னு ஒரு 4-5 பேர் கூட்டமாக வந்து இவங்க வீட்டு முன்னாடி நின்றுருக்காங்க.
இவங்களும் என்னன்னு கேட்குறப்போ, இவங்க பூசாரி கிட்ட சொன்னாங்க இல்லைங்களா, அந்த பூசாரி மூலமாக பாதி ஊருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் என்னன்னு கேட்கலான்னு இவங்க எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க கிட்ட இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊருக்கு பக்கத்தில் வேடியப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே இருக்க பூசாரி சாமி குறி சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு நம்ம இது என்னன்னு சொல்லி கேட்கலாம், ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இவங்களோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவங்க மாமா பசங்க 2 பேரும் 4 பேரும் சேர்ந்து ஊர்க்காரங்களோட பக்கத்து ஊரில் இருக்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்க பூசாரிக்கிட்ட இப்படிலாம் எங்கள் வீட்டில் நடக்குது, இதுக்கு என்ன வழி, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் ரொம்ப பயந்துருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பூசாரி குறி சொல்கிறன்ற பேரில் 2 வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு விட்டுடுறாரு. அவர் எந்த விளக்கமுமே சொல்லலை. என்ன சொன்னாருன்னா, தீரா பகை 2 உயிர், இதை மட்டுமே 4-5 முறை சொல்லிவிட்டு அவர் மயங்கி விழுந்துட்டார். இவங்க நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு பார்த்தா இவர் சம்மதம் இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, நமக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி யாருக்குமே புரியல. எல்லோரும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவங்களே நிறைய டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்களோட பொண்ணும் 2 பசங்களும் ரொம்ப பயந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் என்னன்னு புரியாமல் ஓகே, நைட் நடந்ததுக்கு இந்த மாதிரி பயமாக தான் இருப்பாங்க, பயப்படாதீங்க, சரியாக போய்டும்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் அவரோட கடைசி பையன் என்ன சொல்கிறான்னா, அப்பா நம்ம பக்கத்து ரூமில் அரிசி முட்டைலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே போய் நம்ம விளாண்டுட்டு இருந்தப்பா அங்கே திடீர்னு யாரோ ஒரு அம்மா அழுகுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நாங்களும் யாரோ என்ன விளையாட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியெல்லாம் பார்த்தோம், ஆனால் யாரும் இல்லை. மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் விளாண்டுட்டு இருந்தோம், மறுபடியும் யாரோ அழுகுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் பயந்துக்கிட்டு பக்கத்து காட்டில் இருக்க அவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டோம், இப்போ தான் வரோம், நீங்களும் பாருங்கள், வாங்கன்னு சொல்லி அப்பாவை அவன் பிடிச்சி இழுத்துருக்கான். சரி வாடா போகலான்னு இவரும் கூட்டிகிட்டு போய் பார்த்துருக்காரு. அப்போது அந்த ரூமில் எந்த சவுண்டும் இல்லை. ஓகேன்ட்டு இவரும் வந்துட்டார். ஆனால் இதில் அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கும் இந்த ரூமில் வர சவுண்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வீட்டில் இவங்களோட அம்மா தான் கடைசியாக ஸ்டே பண்ணி இருந்தாங்க. அவங்க இருக்க வரைக்கும் இங்கே இருந்துட்டு கடைசியாக அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த ரூமை யாரும் ஸ்டே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. வெறும் அரிசி, நெல் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போது இவருக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அம்மாவாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பொண்ணு அண்ட் 2 பசங்க 3 பேருமே இந்த வீட்டுக்கு வரவே பயப்படுறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, இவருக்குமே மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து காட்டில் இருக்க ஒரு வீட்டில் 2-3 நாளைக்கு நம்ம அங்கே இருப்போம், இந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைரியமாக இங்கே வரலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனில் கிளம்பி போய் பக்கத்து காட்டில் இருக்க அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும் இதே மாதிரி அவங்களோட நாய் வீட்டிலேருந்து அங்கே போகிறதும் மறுபடியும் ரைட் சைட் போகிறதும் இதெல்லாமே அவங்க தூங்காமல் பக்கத்து காட்டு வீட்டிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்படியே 2 நாள் போகுது. 2 நாள் கழிச்சுமே எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு இவங்க யாருக்குமே தைரியம் இல்லை. அதனால் வெளியூரில் இருக்க நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கேயே இருந்துக்கலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆடு, மாடு, காடு எல்லாமே இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்ற ஒரு தயக்கத்திலேயே யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது டிவிஎஸ் 50ல் ஒருத்தர் வராரு. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது சொன்னோன்னே இவர் ஒரு மாதிரி ஆடி போய்ட்றாரு. அப்படி அவர் என்ன சொன்னார்னா, இவரோட மாமா பசங்க 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அதில் பெரிய பையனோட ஒய்ஃப் இறந்துட்டதா சொல்கிறாரு. இதை கேட்டதும் அவர் பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறாரு. காரணம் என்னென்னா, இவரோட நாய் டெய்லியும் நைட்டில் அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இதனால் ஏதாவது இந்த மாதிரி ஆயிருக்குமா அப்படின்னு ஒரு பயத்துலேயே இவரும் என் ஒய்ஃபும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் தான் தெரியுது, இவருக்கு மட்டும் இந்த சந்தேகம் இல்லை, அந்த டெத்துக்கு வந்த அந்த ஊருக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாருக்குமே இதே சந்தேகம் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த நாய் டெய்லியும் போய் எந்த டைமில் குளிச்சிச்சோ அதே டைமில் தான் மூச்சு திணறி அந்த அம்மா இறந்துருக்காங்க. இப்போ தான் ஊருக்காரங்க இவர் எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, இது நடந்ததுக்கு காரணம் இவரோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நாய் டெய்லியும் போய் குளிச்சிட்டு இருந்த இடம் பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை புதைச்ச அந்த இடம் தான். அந்த நாய் அதுக்கு பக்கமாக போக முடியாமல் அதுக்கு முன்னாடியிலேருந்து குளிச்சிட்டு இருந்துட்டு மறுபடியும் இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி இவங்க மாமா வீட்டுக்கு டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் ரீசனாக இருக்கும், அம்மா தான் இதுக்கு காரணம், இதுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஊர்க்காரங்க 4-5 பேரை கூட்டிகிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வேடியப்பன் கோயிலில் போய் குறி கேட்டார் இல்லைங்களா, அதே கோயிலுக்கு மறுபடியும் கிளம்பி போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பயம் இப்போது இன்னும் அதிகமாகிருக்கு. ஏன்னா அவர் தீரா பகை 2 உயிர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இவங்க எல்லாம் அடுத்து யாருக்கு என்ன ஆக போதோ அப்படின்ற பயத்தில் எல்லாருமே கிளம்பி உடனே அலறி அடிச்சுக்கிட்டு அவரை பார்க்க போகிறாங்க.
இன்றைக்கி அந்த கோயிலில் இந்த சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பகை முடிஞ்சது ஆனால் நிம்மதி இல்லை, இது 2 மட்டும்தான் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இப்போவும் இவங்களுக்கு ஒன்றும் புரியல. 2 உயிர் போகும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இவர் சொன்னதாக எடுத்துக்கிட்டால் கூட இப்போ ஒருத்தங்க தானே இறந்துருக்காங்க. இப்போ இன்னொருத்தங்க யார்? இவர் எப்போவுமே பிரச்சனையை மட்டும்தான் சொல்கிறாரு, எந்த வழியும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு யாரையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கூட வராமல் நேராக இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு பூசாரியை பார்க்க போகிறாங்க. அங்கே போய் இவர் வீட்டில் ஃபஸ்ட்லேருந்து நடந்தது எல்லாத்தையும் இப்போ அந்த அம்மா இறந்தது வரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் எங்கள் மாமா வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள்லாம் சுமூகமாக ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா தான் இருக்கோம், இப்போ வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்படி இருக்கப்போ இது எங்கள் அம்மா பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி வேடியப்பன் கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலில் இருக்க பூசாரி முன்னே இப்படி சொன்னார், இப்போ இப்படி சொல்லியிருக்காரு, இது எல்லா டீட்டெயிலுமே அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட இவர் சாமி ஆடிக்கிட்டே குறி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் அந்த வேடியப்பன் கோயிலில் சொன்ன சாமியார் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தெளிவாகவே பேசுகிறாரு. இவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல் விஷயம், இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு தீராத பகை இருக்குது, அது என்னன்னு உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. அடுத்தது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு முன்னால் அந்த கோயிலில் இருக்க சாமியார் 2 உயிர் தீராப்பகன்னு சொல்லியிருந்தார், இப்போது ஒரு உயிர் போயிடுச்சு, அடுத்தது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே 2 உயிர் போயிடுச்சு, இது மேலே எந்த உயிரும் போகிறதில்ல, ஆனால் உங்களுக்கும் உங்கள் ஊரில் இருக்க யாருக்கும் நிம்மதி இருக்காது அப்படின்றதையும் சொல்கிறாரு. என்னடா இவர் 2 உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னு இவர் யோசிக்கும் போது தான் இவருக்கு ஒன்று ஞாபகம் வருது. அது என்னென்னா, இறந்து போன பொண்ணு மாசமாக இருந்திருக்கு. இது அந்த பொண்ணுக்கு 3வது குழந்தை அப்படின்றதுனால இதை யாரும் பெருசாக ஞாபகம் வச்சுக்கல, ஆனால் இவர் அதை கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு இவர் ரொம்பவே ஷாக்கில் இருக்கார். ஊரில் இருக்க யாரும் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொன்னதுமே அந்த ஊர்க்காரில் ஒருத்தர் கேட்க ஆரம்பிக்கிறாரு, இந்த பிரச்சனை அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் தானே, அதுவும் அந்த பகைக்கு 2 உயிரும் போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் எங்களுக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அம்மாவோட பகை தீர்ந்துருச்சு, ஆனால் அந்த அம்மாவோட ஆத்மா இன்னும் இந்த ஊர்லேயே தான் இருக்குது, அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஊர்க்காரங்களாம் பயந்துக்கிட்டு, இதுக்கு வேறு வழியே இல்லையா, நாங்கள் இதை முடிச்சு வைக்கிறதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை முடிச்சு வைக்க ஒரு வழி இருக்குது, ஆனால் இந்த சாங்கியத்தை பண்ணுறவங்களுக்கு உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கு ஊர்க்காரங்களாம் சேர்ந்து, உங்கள் வீட்டு பிரச்சனைக்கு இந்த ஊர் என்ன பண்ணுச்சு, அதனால் உங்கள் வீட்டில் இருக்க யாராவது தான் இந்த சாங்கியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறப்போ என்ன தான் இவருக்கும் பயம் இருந்தாலும், இது நம்ம அம்மா தானே, ஸோ நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சரி நான் பண்ணுறேன் அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அந்த சாமியார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அம்மாவோட பையன்கிட்ட உங்கள் வீட்டில் வளராத ஒரு கோழியும் இது வரைக்கும் கோவிலில் வைக்காத ஒரு வேலையும் செஞ்சு 2 நாள் கழித்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு ஊர்க்காரங்க அவர் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்ம உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத அவரும் அவரோட ஃபேமிலியும் ரொம்பவே நினச்சி பயந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஊர்க்காரங்க இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கடைக்கு போயிட்டு புதுசாக ஒரு கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது வேல் வாங்க போனவங்க வேல் செய்கிற கடைக்கு போயிட்டு வேல் கேட்டிருக்காங்க. அவங்களும் ஆல்ரெடி செஞ்ச வேலை இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்குறப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு இந்த வேலை வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க கேஷுவலாக உண்மையவே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ண தான் இந்த வேலை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அப்படி சொல்லவும் அந்த வேல் கடைக்காரு, வேல் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், உங்களுக்கு இந்த வேலை நான் செஞ்சு தரேன், ஆனால் எனக்கு 3000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 1985 3000 கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். ஆனால் இவங்க நிறைய பேர் இருந்ததுனால ஊர்க்காரங்களாம் சேர்ந்து ஓகே நாங்கள் தரோம், நீங்கள் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களும் வெயிட் பண்ணி ஈவினிங்குள்ளே அந்த வேலை செஞ்சும் வாங்கியிருக்காங்க. காலையில் 3000 ரூபாய் கேட்டவர் சாயந்தரம் 3000 ரூபாய் எனக்கு வேணாம், நீங்கள் போய் கோயில் உண்டியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க போய் கோயில் உண்டியில் போட்டுட்டு வேலை வந்தால் சரின்னு வேலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கேப்பில் இந்த விஷயம் இந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்க்காரங்க, இவங்க வேல் கேட்க போன ஊர்க்காரங்க எல்லாருக்குமே பரவிடுச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த கோழி வேலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்க.
போயிட்டு நீங்கள் கேட்டதை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்ததை அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த சாமியார் அதை வாங்கி பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்ணணும்னு சொல்லவே எல்லாருமே பயத்தில் ஒரு மாதிரி நடுங்கி போய் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படி அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கும் அந்த நாய் உங்கள் அம்மா இருந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் உங்கள் வீட்டில் வந்து படுத்ததுக்கப்புறம் நீங்கள் கூட ஒருத்தரை கூட்டிக்கிட்டு அந்த வேலையும் கோழியும் எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மாவை புதைச்ச இடத்துக்கு போங்க. அங்கே போனதும் உங்கள் கூட வந்தவர்கிட்ட கோழியை கொடுத்து அந்த கோழியை அறுத்து அந்த ரத்தத்தை உங்கள் அம்மாவை புதைச்ச இடத்துல விட சொல்லுங்கள். அந்த ரத்தம் உங்கள் அம்மா சமாதி மேலே பட்ட அடுத்த செகண்டே நீங்கள் அந்த வேலை உங்கள் அம்மாவோட நெஞ்சி பகுதி இருக்க இடமா பார்த்து குத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இதில் நிறையா ரிஸ்க் இருக்குது. நீங்கள் அந்த கோழியை கட் பண்ணி அந்த ரத்தத்தை விட்டதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் வேலை குத்தாமல் பயத்தில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரையுமே அதை அடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சங்கீதத்தை பண்ண போகிற 2 பேருக்குமே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு எது பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கே பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லி அனுப்பிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே இருட்டாயிடுது. இவங்க வீட்டில் தான் இந்த ஊருக்காரங்க பாதி பேர் இருக்காங்க. இன்றைக்கி நடக்க போகிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த கூட ஒருத்தர் வரணும்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த கூட வரதுக்கு ஒருத்தர் கூட ஒத்துக்கல. யாருக்குமே தைரியம் இல்லை. ஏன்னா அவர் கூட வந்தால் உயிரே போகணும்னு வேற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. ஆல்ரெடி இங்கே அவங்க சொல்கிறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால யாருக்கும் தைரியம் இல்லை. யாருமே நான் வரல அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையை முடிக்கவும் ஒரு வழி இல்லைன்னு சொல்லி எல்லாருமே குழப்பத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணலான்னு. இப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த அம்மாவோட பையன் இருக்கார்ல, அவர் வந்து 2யுமே நானே பண்ணிக்கிறேன், அதாவது நீங்கள் யாரும் என் கூட வர வேணாம், நானே கோழியையும் அறுத்துக்கிறேன், நானே வேலையும் குத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் எல்லாரும் எப்படி நீ 2யும் ஒன்றா பண்ணுவ, கொஞ்சம் டைம் அதிகமானா கூட உன்னை அடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நீயும் இல்லைன்னா யார் இதை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு இவர் ரொம்பவே தைரியமாக சொல்லியிருக்காரு. ஊர்க்காரங்களும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது எல்லாமே எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஊர்க்காரங்க பாதி பேர் இவங்க வீட்டிலே தான் தங்கியிருக்காங்க. டெய்லியும் நடக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த நாய் வந்து லெஃப்ட் சைடு எந்திரிச்சு ஓடி இருக்குது குலைச்சிட்டு. மறுபடியும் வந்து ரைட் சைடு போயிட்டு அகெயின் வந்து படுத்து தூங்கிருச்சு. இப்போ அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன தான் அவர் முன்னாடி வந்து நான் போகிறேன்னு தைரியமாக சொன்னாலும் இப்போ இந்த நாய் வந்து படுத்ததுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னு திங்க் பண்ணோன்னே அவர் கை காலெலாம் வேர்க்க ஆரம்பித்து ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஊர்க்காரங்களாம் இவரோட நிலைமையை பார்த்துட்டு நாங்களும் பாதி தூரம் கூட வரோம் அப்படின்னு சொல்லி அவர் கூடயே எல்லாருமே போகிறாங்க. ஆனால் பாதி வரைக்கும் போயிட்டு பக்கமாக போகல, எல்லாம் நின்றுட்டாங்க. நீ மட்டும் போ, நாங்கள் வந்து இங்கேருந்து உனக்கு வெளிச்சம் மட்டும் அடிக்கிறோம் பேட்டரியில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் மனசை திடப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கார். வேலு, கத்தி, அப்புறம் கோழி 3யும் எடுத்துக்கிட்டு இவர் போயிட்டுருக்காரு. அங்கே போனதுக்கப்புறம் எதையுமே கீழே வைக்காமல் வேலை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அதே கையில் கோழியையும் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் கத்தியை வச்சு கோழியோட கழுத்தை அறுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டைம் சடனாக இவருக்கு காது சுத்தமாக கேட்கல. அதாவது கோழி கத்துற சவுண்டும் கேட்கல, காற்றடிக்கிற சவுண்டு, இந்த மாதிரி எந்த சவுண்டும் கேட்கல. அதை பார்த்ததும் இவருக்கு வந்து கை கால்லாம் ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கோழியை அரைகுறையாக அறுத்து அந்த ரத்தத்தை இவரே கீழே கொண்டு போய் அதில் டச் பண்ணிவிட்டு கோழியை தூக்கி போட்டுட்டு உடனே வேல் எடுத்து குத்திருக்காரு. குத்திட்டு டக்குன்னு திரும்பி நேராக வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சாமியார் சொல்லியிருந்தார். அதனால் இவர் குத்தின உடனே பயத்தில் திரும்பி ஓடி வந்திருக்காரு. குத்திட்டு திரும்பின உடனே இவர் முதுகில் யாரோ அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. இவர் நேராக வந்து ஊர் மக்கள்கிட்டலாம் எதுவுமே சொல்லலை. அமைதியாக போய் அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்தும் அவரோட பாடி வைப்ரேஷன் வந்து நிற்கவே இல்லை. எல்லோரும் வந்து அவர் வீட்லேயே ரொம்ப நேரம் இருந்துட்டு கடைசியாக இங்கே இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு அவரையும் அவரோட ஃபேமிலியும் கூட்டிக்கிட்டு வேறு ஒருத்தர் வீட்டில் கொண்டு போய் இருக்க வச்சுட்டு எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. ஒரு வழியாக அன்றைக்கி நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் எல்லோரும் மறுபடியும் அசம்பிள் ஆகிறாங்க. அப்போது நம்ம பண்ணுற சாங்கியத்தெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் இது கரெக்டாக பண்ணிட்டோமா, இது முடிஞ்சதா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி நைட்டு மறுபடியும் இதே மாதிரி நடக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் நம்ம போய் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு அதே மாதிரி போய் தங்குறாங்க 4-5 பேர். கூடவே இவரும் இருக்கார். அவங்க ஒய்ஃப் பசங்கள்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இன்றைக்கி நைட்டு அந்த நாய் எந்திரிக்கவே இல்லை, நல்லாவே தூங்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேயே இருக்காங்க.
என்னதான் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அந்த வீட்டில் இருக்கவங்க அங்கேயே இருந்தாலும், ஆனால் இந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும் அந்த வீட்டு மேலே இருக்க பயம் போகவே இல்லை. அந்த வீடு வந்து பேய் வீடு அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் ரொம்ப நாள் வரைக்குமே, ரொம்ப வருஷம் வரைக்குமே அந்த வீட்டு பக்கம் யாருமே போகிறதில்ல. எத்தனை முறை இவங்க சொன்னாலும், இந்த வீட்டில் எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் யாருமே புரிஞ்சிக்காமல் இன்னமும் அந்த வீட்டுக்கு வராமல் தான் இருந்தாங்க. அதனால் நம்ம ரொம்ப தனியாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு 5-6 வருஷம் கழித்து அந்த வீட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு முன்னாடியே ஒரு வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.